இவங்க தான் எங்கள் ஆயா. இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுடைய அம்மா. பேர் வந்து முருவம்மாள். இவங்க வீட்டுக்கார் வந்து பெரிய மிலிட்ரி மேன், ஆர்மி பர்சன். என்னுடைய மாமா வந்து இவங்களுடைய பையன் வந்து சிஐடி போலீஸ். இவங்க பேங்கில் ரொம்ப செல்வாக்காக இருந்தவங்க. நாங்கள் லீவ் விட்டால் எங்கள் ஆயா வீட்டுக்கு தான் போயிடுவோம். எங்கள் அப்பா ஃப்ளைட்டில் ஏற்றி விட்ருவார். ஏர்போர்ட் டு மார்தலி ஒன்லி 25 மினிட்ஸ் ட்ராவல் தான். அங்கே போனோடனே எங்களை அப்படி பார்த்துப்பாங்க. எங்களை உட்கார வச்சு எங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கறது காலைல 6 மணிக்கே சமைச்சிடுவாங்க எங்களுக்காகவே. இவங்களுக்கு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நான் கொடுத்துருக்குது சாப்பாடு, கறி குழம்பு, போட்டி தொக்கு, சிக்கன் ஃப்ரை. என்னால் இவ்வளோ தான் என்னால் பார்க்க முடியுது. இவங்க பார்த்ததுலேயே கால்வாசி தான் என்னால் இவங்கள பார்க்க முடியுது. எங்களை நல்லா வளர்த்து ஆளாக்கந்தே எங்கள் ஆயா தான், எங்கள் அம்மாவுடைய அம்மா தான். எங்கள் அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு தான் நாங்கள் அடிக்கடி போயிடுவோம் லீவ் விட்டாலே. எங்களுக்கு தினைக்கும் கறி செஞ்சு தான் சமைச்சு போடுவாங்க. காலையில் 6 மணிக்கே சமைச்சு கொடுத்துருவாங்க. சாப்பாடுலேருந்து நான் எங்கள் அண்ணா எல்லாருமே வந்து அங்கே தான் சாப்பிடுவோமே. ஆயா வீட்டில் தான் 3 வேளை சாப்பிடுவோம். இங்கே சரியாக சாப்பிடவே மாட்டோம். விளையாடிட்டு இராயா ஒரு நிமிஷம் இராயா இங்கே வந்து விளையாடிக்கிட்டே இருப்போம். சரியாக சாப்பிட மாட்டோம். ஆனால் அங்கே ஆயா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக கீரை குழம்பு, சாம்பார்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். நானும் எங்கள் அண்ணனும் பார்த்திங்கன்னா 2 வாட்டி போட்டு சாப்பிடுவோம். விளையாடிட்டு வந்து நாங்கள் 2 பேருமே விளையாட போயிடுவோம் அங்கே பெங்களூரில். எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எங்கள் அண்ணனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவனும் விளையாட்டு வருவான், நானும் விளையாட்டு வந்து ஆயா கையால் சாப்பாடு போட்டு தந்து 2 வாட்டி போட்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ செல்வாக்காக வளர்த்தாங்க. அவங்களே துணி துவைக்கிறதுலேருந்து, அவங்களே சாமான் வளர்க்குறதுலேருந்து எங்களை சின்ன வேலை கூட விட்டது கிடையாது. அவ்வளோ நல்லா பார்த்து வளர்த்தாங்க. அவங்க பார்த்ததுலேயே கால்வாசி கூட என்னால் பார்க்க முடியல அவங்கள. ஏதோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நான் வீட்டில் இருக்கிறதுனால அவங்க வந்ததுனால என்னால் சாப்பாடு போட்டு கொடுக்க முடிஞ்சுது. இது மாதிரி நீங்கள் உங்கள் பாட்டிலாம் எப்படி உங்களை வளர்த்துருக்காங்க, நீங்கள் அவங்கள எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், ஹாப்பி சண்டே.